வந்து தமிழருக்காகவும் தமிழருக்கான எந்த பிரச்சனைக்காகவும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனாகவும் அண்ணன் சீமானவர்கள் வந்து பயங்கரமாக போராடிருக்காங்க. இந்த கோரிக்கைகள் அவங்கள்ட்ட ஏதாவது சொல்கிறீங்களா? அதுக்கு ஏற்பாடு ஏதாவது பண்ணியிருக்காங்களா போராட்டத்துக்கு? நாங்கள் இங்கே இருக்கிற யாரும் வந்து ஐரோப்பியாவிலேருந்து இங்கே வரல, அல்லது ஆப்பிரிக்க தேசங்கள்லேருந்து இங்கே வரல. தமிழ்நாட்டில் இந்த மண்ணினுடைய பூர்வகுடியாக இருக்கக்கூடிய எல்லோரும் இங்கே இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதைப் போலவே தாங்கள் முன்வைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் பேரன்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினி அண்ணன் சீமான் அவர்களும் இந்த மண்ணை சார்ந்தவர். எனவே இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கண்ணதாசன் சொல்லித்தான் சீமானுக்கோ திருமாவளவனுக்கோ தெரிய வேண்டும் என்பதல்ல. எங்களுக்கு மூத்தவர்கள், எங்களுக்கு முன்னதாக இயக்கம் கட்டியவர்கள் எங்களை விட வீரியமாக இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டு அரசிடம் எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய தம்பிகள், அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களுக்கும் சேர்த்தும் கூட இந்த கோரிக்கையினுடைய அழுத்தத்தை முன்வைக்கின்றோம். ஏற்கனவே வந்து இந்த 6 பேர் விடுதலை கோரி வந்து ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி நேற்று வண்டூர் கோட்டத்தில் அவங்க போராட்டத்தை தொடங்கிட்டாங்க. ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து போராடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க? எங்களை போராடுவதற்கு அழைத்தால் இன்முகத்தோடு நாங்கள் அந்த போராட்டத்திலே சென்று கலந்து கொள்வதற்கு எந்த நேரத்திலும் மணியமாக இருக்கிறோம். எங்களுக்கு தேர்தல் அரசியலிலே பதவி சுகம் பெற வேண்டும் அல்லது பட்டங்களை பெற்றுக்கொண்டு ஏதேனும் ஒரு மூலையிலே முடங்கி இருக்க வேண்டும் என்பதல்ல. நாங்கள் இந்த மண்ணை நேசிக்கிறோம், இந்த மக்களை நேசிக்கிறோம். எனவே இந்த மண்ணின் மக்களுக்கான விடுதலைக்காக, உரிமைக்காக தொடர்ந்து போராடுகிறோம். அப்படி எங்களோடு போராடுகிறவர்களை வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். அவர்களோடு இணைந்து நிற்பதற்கு இன்றைக்கும் அணியமாக இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி போராடுறவங்களோடு நீங்கள் சேர்ந்து இணைந்துக்கிட்டால் இந்த போராட்டத்துக்கு இன்னும் வீரியம் கிடைக்கும் இல்லைங்களா? குறிப்பாக தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பெரிய கட்சிகள் சிறிய இயக்கங்களை சிறிய மன்றங்களில் தொடங்கி பெரிய கட்சிகள் வரைக்குமாக அரவணைத்து அழைத்து செல்கிற போக்கு அவர்களுக்குத்தான் இடம்பெறுது. நான் இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் திருமாவளவன்ட்ட கேட்குறேன்னா அதுக்கான அவருடைய செக்ரட்டரி உடனே வழங்க மாட்டார். ஆனால் அவர் என்னை உடனடியாக அணுக முடியும், கண்ணதாசனை உடனடியாக அணுக முடியும், இங்கே இருக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சியினுடைய பீமா பாண்டியன் அவர்களை உடனடியாக அணுக முடியும். அந்த வாய்ப்பை நாங்கள் எப்போதும் அடைக்கவில்லை. திறந்தவெளி பல்கலைக்கழகத்தை போல எங்களுடைய அண்ணன்கள் எங்களை வரவேற்றால் நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் திமுகவிலோ அதிமுகவிலோ சீட்டு கேட்டு செல்வதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னல்களை தீர்ப்பதற்காக, இன்னல்களை துடைப்பதற்காக அவர்களோடு கைகோர்த்திருப்பதற்கு நாங்கள் அணியமாக இருக்கிறோம். அந்த அழைப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் கூட நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் அந்த அழைப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் உங்களுக்கு நன்றி செல்வதோடு உங்களுக்கு வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வரும்போது இங்கே அங்கேருந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் வந்துக்கிறீங்க, உங்களுக்கு வந்து காவல்துறை உதவி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறீங்க. அதை பற்றி என்ன பண்ணுங்க? இல்லை, முறையாகவே நாங்கள் வந்து ஜூலை 2ஆம் தேதி இந்த பயணம் தொடங்குவது என்று திட்டமிடப்பட்ட காலத்திலிருந்து கடந்த மாதம் 22ஆம் நாளே என்னுடைய பெயரிலேயே காவல்துறை இயக்குனர் அலுவலகம், அதாவது டிஜிபி அலுவலகத்தில் முறையாக மனு கொடுத்திருந்தோம். அந்த மனு மீது இறுதி வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை இயக்குனர் அலுவலகம் நாங்கள் பயணம் தொடங்குவதற்கு முன்னால் 1ஆம் தேதி, அதாவது ஜூலை 2 நாங்கள் பயணம் தொடங்குகிறோம் என்றால் ஜூலை 1ஆம் நாள் ஒரு கடிதத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. அந்த கடிதத்தில் நீங்கள் இந்த பயண விவரமாக மேற்படி நீங்கள் பயணப்படக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமோ காவல்துறை ஆணையரிடமோ நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் என்று சொல்கிறது. இது முதலில் சட்டப்படி சரியான ஒரு நடவடிக்கை என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். நாங்கள் ஒரு பயணத்திற்கு 10 நாட்களுக்கு முன்னாடி அனுமதி கடிதம் கொடுக்கிறோம்னா நீங்கள் குறைந்தது மறுப்பு ஏற்பு என்பதை நீங்கள் உடனடியாக சொன்னால் மட்டும் நாங்கள் சட்டப்படி அடுத்த நடவடிக்கை நகர முடியும். இதுவே முதலில் காவல்துறையிடம் அடக்குமுறை தான். இதையெல்லாம் மீறி நாங்கள் பயணத்தை தொடங்கிய பிறகு நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம், உங்களை இந்த மாவட்ட எல்லையிலிருந்து இன்னொரு மாவட்ட எல்லைக்கு கடத்துவோம், ஆனால் நீங்கள் துண்டறிக்கை கொடுக்கவோ பேசவோ கூடாது என்பது எங்களின் சொந்த உரிமைகளை மொத்தமாக பறித்துவிட்டு ஏதோ நாங்கள் கல்யாண விருந்துக்கு வந்தவர்களை போல நடத்தக்கூடிய ஒரு மனப்போக்கு தான். இந்த போக்கு வந்து காவல்துறை அதிமுகவிடமோ திமுகவிடமோ இன்ன பிற பெரும் கட்சியிடமோ காட்ட முடியாது. இன்னைக்கு அதிமுக திமுக நினைச்ச இடத்துல கூட்டம் நடத்த முடியும். இந்தியாவில் அனைவருக்கும் சட்டம் சமம் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தின்பால் அமையப்பட்ட அரசு என்று சொல்லக்கூடிய அரசுகள் ஆளும் அரசுகளுக்கு அதிகார வர்க்கத்திற்கு ஒரு மாதிரியான சட்டத்தையும் அடித்தட்டு மக்களுக்கு ஒரு மாதிரியான சட்டத்தையும் வைத்திருப்பது என்பது சட்டத்திற்கு புறமானது. அதுபோல நீங்கள் இந்த போராட்டம் குறித்து நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். இந்த போராட்டத்தின் ஆரம்ப காலம் தொட்டு, அதாவது கடந்த மாதம் 20ஆம் நாள், மே மாதம் 20ஆம் நாள் அந்த சிறப்பு முகாமில் அவர்கள் உண்ணாநிலை தொடங்கிய காலம் தொட்டு நான் இந்த போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். முதலாக தமிழ்நாட்டிலே 23ஆம் நாள் அவர்கள் போராட்டம் தொடங்கிய 2 நாளில் முதல் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தான் ஒருங்கிணைத்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பல பகுதியில் ஒருங்கிணைத்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கேள்வியின் அடிப்படையில் விசிகாவிடமோ நாம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னீர்கள். விசிகாவை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அண்ணன் அவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் என்கிற அந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸில்
கடந்த மாதமே ஒரு நாள் நேரம் ஒதுக்கி 1.5 மணி நேரம் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதற்கான ரெக்கார்டிங் ஆதாரங்கள் அனைத்தும் நம்மிடமும் இருக்கிறது. அதுபோல சீமானிடமும் முறையாக நாம் தெரிவித்திருந்தோம். குறிப்பாக அவர் திருச்சியிலே கடந்த மாதம் 5ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு அவர் பங்கேற்கவில்லை. அவருடைய மாவட்ட மண்டல நிர்வாகிகளை கலந்து கொள்ள சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு அவர் கடந்து சென்று விட்டார். இப்படி இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரு வாக்கில்லாத பிரச்சனை. தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடி வாக்குரிமை தேவைப்படுகிறது. ஓட்டு வங்கிக்காக செயல்படக்கூடிய நிலையில் தான் இன்றைய கட்சிகள் இருக்கிறது. அப்ப ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்கிற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை அனைத்து கட்சிகளும் கடந்து செல்வதாக நாங்கள் நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் ஈழத்தமிழர்கள் உடனடியாக குடியுரிமை வழங்குங்கள், அவர்களுக்கு வாக்குரிமை வழங்குங்கள், அவர்களுக்கான அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் புலம்பெயர் நாடுகளில் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கிருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் தமிழ்நாட்டிலே வாழ வழியற்று தீக்குளிப்பதும் விஷம் அருந்துவதும் என்கிற நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு ஒரு நிரந்தர தீர்வை அளிக்க வேண்டும். இதான் என்னுடைய கோரிக்கை. திருச்சியிலிருந்து சென்னை வரை பயணம் மேற்கொண்டிருக்கீங்க. தமிழக அரசு எவ்வளவு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குது? தமிழீழ தமிழர்களுடைய விடுதலைக்காக கடந்த ஜூலை 2 திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் பரப்புரை இயக்கமாக ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த கோரிக்கையை ஏற்கிற வகையில் ஏற்கனவே தமிழரசு கட்சி, தமிழர் கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கிற பல்வேறு போராட்டங்களுக்கு குறைந்தளவேனும் இந்த அரசு செவிசாய்ப்பதாக நாங்கள் கடந்த 16 பேரை விடுவித்ததிலிருந்து உணர்கிறோம். எனவே எஞ்சி இருக்கக்கூடிய முகாமில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த பரப்புரையை தொடங்குகிறோம். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய காவல்துறை, குறிப்பாக தனிப்பிரிவு என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பிரிவு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தவறான செய்திகளை மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பதாக நான் இந்த இடத்திலும் கூட என்னால் உணர முடிகிறது. இது அரசுக்கு எதிரான போராட்டமோ அரசை கண்டிக்கிற போராட்டமோ அல்ல. தமிழ்நாடு அரசுகிட்டும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள், தமிழ்நாட்டினுடைய பெண்கள், தமிழ்நாட்டினுடைய 7 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகள் தமிழீழ தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு முதல்வர்களிடம் நாங்கள் வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஏற்க வைப்பது என்பது இங்கே செவிசாய்த்து இந்த செய்தியை கடத்தி கொண்டு போக வேண்டிய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, குறிப்பாக 33 பிரிவுகளிலே தமிழ்நாட்டிலே காவல்துறை இயங்குகிறது. அந்த 33 பிரிவுகளிலே 7வது பிரிவாக இருக்கக்கூடிய தனிப்பிரிவு காவல்துறை அரசியலை செய்திகளை எடுத்து கடத்தி முதல்வருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காவல்துறை, அதற்கு மாறாக இங்கே நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் விட்டுவிட்டு முரண்பாடான செய்திகளை, எங்களை இந்த அரசுக்கு எதிரானவர்களாக, எங்களை இந்த அரசுக்கு எதிராக சித்தரிப்பவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த மதுரவாயில் கூட்டத்தின் வாயிலாக எங்களால் உணர முடிகிறது. நாங்கள் இந்த அரசிடம் நம்பிக்கை வைப்பது 7 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். விடுதலை ஆக வேண்டும் என்கிற நம்பிக்கையை முழுமையாக வைத்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு இருக்கிற அந்த அகதிகள் முகாமில் ஏற்கனவே 25 நாள் போராட்டம் நடத்திக்கிறதா ஒரு செய்தி வந்துச்சு. ஏற்கனவே அங்கே வாழ்வாதாரம் இருந்துட்டு தான் இங்கே தமிழர்கள் வந்திருக்காங்க. தமிழர்களிடமே எங்கே போனாலும் இந்த மாதிரியே இருக்குது. அதை எப்படி நான் பார்க்குறேன்? இன்றைக்கு 40வது நாளை இந்த உண்ணாநிலை போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது. பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில், சொல்லண்டா துயரங்களுக்கு மத்தியில், கொத்து குண்டுகளால் பச்சிலம் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை படுகொலை செய்யப்பட்ட அந்த சூழலில் எஞ்சி இருக்கிற தமிழர்கள் எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அங்கே ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாடு நம் நாடாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் நம்முடைய மக்களாக இருக்கிறார்கள், நம் மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நம் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் உறவாக சொந்தமாக கருதி எங்களை ஒரு குடும்பத்தின் அங்கமாக கருதி தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். உலக நாடுகள் முழுவதும் ஈழத்தமிழர்கள் சென்றிருந்தாலும் கூட பல்வேறு இடங்களில் சுதந்திரமாக குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் கேட்டிருக்கிற இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டிலே உண்மையிலே அவர்கள் சுதந்திரமற்றவர்களாக நடமாடும் உரிமை, பேசுகிற உரிமை, எழுதுகிற உரிமை, போராடுகிற உரிமை என்கிற 15 அரசியல் சட்ட உரிமை வழங்கியிருந்தாலும் கூட இந்த நாட்டிலே அந்த உரிமையற்றவர்களாக சிறையிலே முடக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு முடக்குதல் கடந்த காலத்தினுடைய ஆட்சிகளிலே, அது திராவிட முன்னேற்ற கழகமாக, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அந்த ஆட்சிகளிலே நடந்த தவறு இன்றைக்கு விடியல் அரசு என்று சொல்லக்கூடிய எந்த முதல்வரிடத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருக்கிறோம். எனவேதான் எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாட்டு அரசிடம் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இதை கவனம் செலுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறோம்.